வணக்கம் மக்களே. பாருங்கள், இன்றைக்கி வந்து கொத்தவரங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு கிராமத்து முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் வெடிச்சிருச்சு. தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காய் வதங்கிடுச்சு. இப்போ 4 பழுத்த தக்காளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான புளி தண்ணி ஊற்றிக்கிறலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து 20 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். மசாலா காயெல்லாம் வந்துருச்சு. லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தவரங்காய், முருங்கைக்காய் சேர்த்த புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக கமகமன்னு ரெடி மக்களே. இது சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்லாம். சுட சுட கேப்பக்களி கிண்டி தொட்டு சாப்பிட்டோம்னா அமிர்தமாக இருக்கும் மக்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.